Assalamu alaikum my dear viewers, welcome back to my channel tasty enjoyable homemaker. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது என்னோட ஹஸ்பண்டோட அவார்ட் ஃபங்க்ஷன் ஒரு சந்தோஷமான ஒரு ஈவெண்ட் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக இதை அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னோட ட்ரெஸ்ஸை நான் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த திங்ஸ் எல்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த திங்ஸ்லாம் நான் லாஸ்ட் மினிட்ல தான் வாங்கினேன். ஆக்சுவலி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியாச்சு. பட் ரொம்ப அந்த தீம்க்கு தகுந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு இல்லாததால், ரொம்ப ப்ளைனாக இருந்ததால், இது அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நாள் தான் போய் ஷாப்பிங்லாம் பண்ணி, ஈவெண்ட் அன்னைக்கு தான் நான் இதை உட்காந்து காலையிலேருந்து உட்காந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளூ இருக்குது. ஆக்சுவலி தெரியாமல் இந்த க்ளூ வாங்கிட்டேன். ஃபேப்ரிக் க்ளூ தான் வாங்கணும்னு. அப்புறமா ஃபேப்ரிக் க்ளூ ஒன்றே மட்டும் இருந்துச்சு. ஸோ என்ன டிசைன் பண்ணலான்னு, சரி இது கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கேன்னு சொல்லி இந்த மெட்டீரியலை நான் கட் பண்ணி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலான்னு சொல்லி இந்த மெட்டீரியலை நான் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண ப்ளைனான ஒரு ஷர்ட் இது. ஸோ இந்த ஷர்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கே. அந்த ஈவெண்ட் அந்த மியூசிக்கல் தீமு. ஸோ இந்த மாதிரி சிங்கிங் தீம் மாதிரி அது. ஸோ இந்த மாதிரி சிங்கிங் ட்ரெஸ்க்கு இது சூட் ஆகாதுன்னு இப்போ நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கைக்கு பண்ணலான்னு சொல்லி அந்த மெட்டீரியல் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், க்ளூ போட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி எப்படி டிசைன் பண்ணணும்னு ஃபுல்லாக வச்சு பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் க்ளூ போட்டு இந்த மாதிரி க்ளூ அந்த க்ளூ ஒட்டுறதே ரொம்ப பொறுமை தேவை. ஏன்னா சும்மா நம்ம அப்பி விட்டுலான்னு ஃபஸ்ட்டு நினச்சேன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணணும். அன்றைக்கி நைட்டு தான் ஈவெண்ட்டு. ஸோ மார்னிங் நம்ம இதை பண்ணணுமே, அதனால் சும்மா அப்பி விட்டால் அப்புறம் ஷர்ட்டில் அந்த மாதிரி கரைகி ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு டாட்டாக பொறுமையாக அந்த க்ளூவை ஒட்டிகிட்டு இருந்தேன். மார்னிங்லேருந்து இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா முன்னாடி நாள் நைட்டு தான் இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஸோ ஒன்றா கஷ்டப்பட்டு அந்த க்ளூவை அந்த ஒட்டுறதுக்கே அது ரொம்ப பொறுமை தேவை. ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்து அது அந்த க்ளூவை ஏன்னா அந்த க்ளூ நம்ம கரெக்டாக ஒட்டினா தான் கரெக்டாக இருந்தால் தான் அந்த வெளியில் அந்த ஒயிட்டெல்லாம் படாமல் அப்பாமல் அது பார்க்க நீட்டாக தெரியும். ஸோ அந்த க்ளூ ஒட்டுறதே ஒரு நம்ம தனியாக அதுக்கு ரொம்ப பேஷன்ஸ் தேவை. ரொம்ப பேஷன்ஸாக இருந்து நம்ம அதை பண்ணணும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த பொறுமை எனக்கு கொடுத்தாங்க. நான் அன்றைக்கி உட்காந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. பட் ஹஸ்பண்ட்க்கு அதை செஞ்சு கொடுக்கணுன்ற மோட்டிவ் மட்டும்தான் எனக்கு இருந்தது. ஸோ அதை அழகாக அந்த கையில் பார்த்திங்கன்னா அழகாக நான் ஒட்டி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அந்த க்ளூ ஒட்டுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி டிசைன் கொடுக்கலான்னு நான் ஃபஸ்ட்டு நார்மலாக அதில் வச்சு பார்ப்பேன். அது அழகாக இருந்தால் மட்டும் அதை நம்ம ஃபைனலைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஸோ நடுவில் வேறு ஒரு கலரில் அது வச்சாச்சு. ஸோ இப்போ கை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு பண்ணணும் அப்படி சொல்லி ட்ரெஸ்ஸுக்கும் நான் இப்போ அந்த க்ளூ ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் மேரேஜ் பிஃபோர் எங்களோட ஹாபியாக இருந்துச்சு. நான் என்னோட கசின் சிஸ்டர்ஸ் 2 பேர், ஷாஜிதா அண்ட் ஹசீனா. ஷாஜிதா அந்த கூடெல்லாம் செய்வா, வெல்கம் மாதிரி பண்ணுவா அந்த த்ரெட்டு நூலில். நானும் ஹசீனாவும் அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு, ஹசீனா அந்த மிரர் பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணுவோம். அந்த காலத்துலலாம் எங்களுக்கு ஃபோன்லாம் கிடையாது. ஸோ நாங்கள் இதெல்லாம் தான் வீட்டில் ஸ்கூல் ஹாலிடேஸ் அதெல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணது தான் இப்போ நல்லா உதவுது நமக்கு. ஸோ இது திடீர்னு ஐடியாஸ் தான். ஆக்சுவலி அந்த ஷர்ட் ஆன்லைன்லேருந்தே முன்னாடி நாள் ஈவெண்ட்க்கு ஒரு 1 day பிஃபோர் தான் வந்தது. ஸோ அன்றைக்கி நைட்டே போய் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே டயர்டாகி தூங்கிட்டோம். ஸோ மார்னிங் தூங்கி எந்திரிச்சு வெள்ளனை எந்திரிச்சு அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து இதுதான் உட்காந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். நைட் ஈவெண்ட்காக ஒரே நாளில் உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் எனக்கு இது பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அது ஒரே நாளில் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கிளம்பி நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு வர போகணும். ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா. பட் இருந்தாலும் சமாளிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். இது ரெண்டும் சேம் அளவு இருக்கா? ஓகே ஓகேவா? கொஞ்சம் மேலே இல்லையா? நீ கட்டாக இருக்கு. ஓகே கட்டாக இருக்குதா?
நான் இது பண்ணது வந்து ஒரு நல்லதாக இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவார்டு வாங்க போகிறாரு. அவருக்கு அவார்டு கிடைக்குமான்னு எந்த கேரண்டியும் இல்லை. பட் வந்து அவர் வந்து அன்றைக்கி அவார்டு வாங்கினார். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலி நாமினேட் ஆவாருன்னு தான் வந்து அவர் நினைச்சாரு. பட் அந்த அவார்டு வந்து அவர் வாங்குவாருன்னு அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த அவார்டு வாங்குற அன்றைக்கி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸாக வந்து அவர் போட்டு போகிறாருல்ல, ஆஃபீஸில் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி மாதிரி அவர் வாங்கினாங்க. ஸோ அது பெஸ்ட்டு அந்த இன்ஜினியரிங்கில் வந்து பெஸ்ட் டெக்னிக்கல் அவார்டு வந்து வாங்கினாங்க. ஸோ அது வாங்குறதுக்கு நம்ம வந்து அவர் அவார்டு வாங்குற அன்றைக்கி நம்ம டிசைன் பண்ண ஷர்ட்டை வந்து அவர் போட்டு அது அவார்டு வாங்குறது வந்து எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அது நான் செய்யும்போது எனக்கு தெரியாது அவர் அவார்டு வாங்குவாருன்னு எனக்கு தெரியாது. பட் இது வந்து சரி ஈவெண்ட்காக நம்ம பண்ணணும்னு தான் பண்ணேன். பட் வந்து அதுவே வந்து இவ்வளோ ஒரு எனக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிச்சு. ஸ்கேல் இல்லாததால், லாங் ஸ்கேல் இல்லை, எல்லாமே ஷார்ட் ஸ்கேல் தான் பிள்ளைங்க வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்கேல் இல்லாததால் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் மாதிரி ஹேங்கர் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பார்க்குறதுக்கு வந்து நான் ஹேங்கர் வச்சு தான் வந்து அதை நான் ஒட்டிகிட்டு இருந்தேன். ஸோ நமக்கு அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு ஒரு ஐடியா வரும். நம்மக்கிட்ட எந்த பொருளும் இல்லைனாலும் நமக்கிட்ட என்ன இருக்கோ அது வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்றது வந்து நான் வந்து அன்றைக்கி வந்து நான் அதை செய்யும்போது அதை கற்றுக்கிட்டேன். ஸோ ஸ்கேல் இல்லைனாலும் ஹேங்கர் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்றா பார்த்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு அல்லாட்ட கூட துவா பண்ணோம், எப்படியாச்சும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து அந்த அவார்ட் கிடைக்கணும்னு. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க தான். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், அவர் 3 o'clock வந்து 6 o'clockலாம் ஆஃபீஸ் போயிருக்காரு. நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து அது கிடச்சிச்சின்னா அவர் ரொம்ப ஹாப்பி ஆவார் இல்லையா. ஸோ அதுக்காகவே கிடைக்கணும்னு துவா பண்ணேன். ஸோ இப்படி இருந்த ஷர்ட்டை வந்து ஒரு வழியாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி நான் வந்து மாற்றிட்டேன். நாங்கள் கிடைக்குன்ற ஒரு அல்லாஹ் கிட்ட துவா பண்ணிவிட்டு அந்த நம்பிக்கையில் வந்து நாங்கள் கிளம்புனோம். ஆனால் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமலும் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். கிடைக்கணும்னு துவா பண்ணிகிட்டே இருந்தோம். கிடைச்சிச்சின்னா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கலன்னா கூட நம்ம நார்மலாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஷூ வந்து நான் வந்து அவர் கூட சேர்ந்து கப்பலாக தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு வரணுன்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார். ஸோ அவர் இந்த ஷூ எனக்கு வாங்கி கொடுத்தாரு. நானும் அவருக்கு மேட்சிங்காக வந்து இந்த ஷூ போட்டுக்கிட்டேன். ஸோ நாங்கள் ஈவெண்ட்டுக்கு வந்து இப்போ வந்து கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஈவெண்ட்டில் என்ன நடக்குது வாங்க பார்க்கலாம். ஈவெண்ட் பிளேஸ் வந்து வந்தாச்சு. கொஞ்சம் வந்து ரொம்ப இந்த வாட்டி வந்து கொஞ்சம் பயமாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரெண்டுமே வந்து சேர்ந்து இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவார்டு வாங்கணும் அப்படின்றது தான் வந்து ரொம்ப அதுதான் வந்து மனசில் ரொம்ப இருந்துச்சு. ஸோ இது ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக நர்வஸாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. எப்போவுமே நார்மலாக போவோம், கேஷுவலாக ஜாலியாக உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்துடுவோம். இந்த வாட்டி வந்து நாமினேட் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவார்டும் கிடச்சா நல்லாயிருக்குமேன்னு அங்கே போனோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதுதான் வந்து அங்கே என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு, ரெவல்யூசி, ரீமேஜா, அப்புறம் ரெட்ரோ ஹிப்ஸ்டார் ரேஞ்சர், இதுதான் வந்து அந்த தீமு. ஸோ அந்த சிங்கிங் சிங்கிங் ட்ரெஸ் தான் வந்து போட சொன்னாங்க. அந்த காலத்து ரெட்ரோ காலம் இருக்கு இல்லையா, அந்த காலத்து சிங்கிங் இது. அப்புறம் ஃபுட் ப்ரெசன்டேஷன் வந்து நமக்கு பண்ணுவாங்க. ஸோ என்னென்னலாம் ஃபுட் ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்கன்னு இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதான் வந்து எழுதியிருக்காங்க. நல்லா இந்த சிக்கனு, ஃபிஷ் ஃபில்லெட் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தோம். அது அப்புறமா வந்து இது ஃபஸ்ட் எடுத்தோன்னு ஒரு டிஷ் கொடுத்தாங்க, பேக்குடு ப்ரான் வித் பொட்டேட்டோ சாலடு. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஷ் வந்து வந்துச்சு. ஸோ அதை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இயர்லி ஏதாச்சும் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுவாங்க வரவங்களுக்கு. ஸோ போன வாட்டிலாம் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா லைட்டு வாட்ச் மாதிரி வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு, அதான் 2 பேர் தான் அலோடு. ஸோ வந்து எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஒரு வாட்ச் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு போனால் பிள்ளைங்க அந்த வாட்சை வந்து என்கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ அந்த ஜூஸ் வந்து நான் குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அங்கே இருக்க வரைக்கும் அந்த வாட்சை கட்டிக்கிட்டு
ஃபுட்டுலாம் வந்துருச்சு. ஸோ அந்த எழுதியிருந்த ஃபுட்டு இது வந்து க்ரீமி மஷ்ரூம் சூப்பு. ஸோ அதுவும் வந்துருச்சு. எனக்கு மஷ்ரூம் சூப்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிக்கன் சூப்பை விட மஷ்ரூம் சூப் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுவும் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்தா வித் டொமேட்டோ சாஸு, பீஃப் ஸ்டூ வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த மஷ்ரூமு, ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சோண்டு மட்டும் நான் ரைஸ் எடுத்தேன். ரொம்ப ரைஸ் எடுக்கல, ஏன்னா சாப்பிட முடியாதுன்னு. ஸோ பாஸ்தாலாம் இருந்தது. ஸோ அப்படியே மஷ்ரூம் சூப்பு தான் நான் குடிச்சிட்டு இருந்தேன். வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். என்னோடய ஃபுட்டும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் தலையில் நான் கட்டிட்டேன். பட் இருந்தாலும் ஃபுல்லாக நாங்கள் காலி பண்ணிட்டோம். ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் ஃபுட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். பட் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. நம்ம இந்தியன்னால நமக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடாப்ட் பண்ண. பட் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபேவரெட்னா இந்த ட்ரிமாசு கேக் தான். இங்கே பார்த்தீங்கன்னா த்ரிமாசு கேக் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருந்தேன். டயட்டுன்னு இந்த கேக்கெல்லாம் விட்டுட்டேன். சமீபத்தில் கூட நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். பட் அங்கே அந்த கேக் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு செம்ம அடிக்ட் ஆகிட்டேனே சொல்லலாம். ஒரு முக்கியமான கட்டம் வரப்போகிறோம். டடா என்னோடய ஹஸ்பண்டோடைய அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களோட அவார்டு. ஸோ அவருடைய படம் அந்த ஸ்க்ரீனில் தெரியும் போது ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப ப்ரௌடாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லா, அவர் ஆசைப்பட்டபடி அவருக்கு கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் ஹாப்பி. உண்மையா சொல்லணும்னா எப்படி இருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு ஆஃபீஸில் நம்ம உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னா, அது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அது நம்மளுக்கும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக வேலை செய்யணும்னு நம்மளுக்கு இருக்கும். ஸோ அது மேனேஜ்மெண்ட் நோட்டீஸ் பண்ணது ஒரு சந்தோஷமா இருக்கு. நான் டிசைன் பண்ண சட்டையில் என்னோடய ஹஸ்பண்ட் அவார்டு வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே இருக்கவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அன்றைக்கின்னு பார்த்து என் ஹஸ்பண்ட்க்கு நான் ஷர்ட்டு டிசைன் பண்ணி கொடுத்தேன். அதில் போய் அவர் அவார்டு வாங்கினார். அது அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் மேலும் மேலும் அவர் நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும்னு எனக்கு ஒரு ஆசை. இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நான்